வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இந்த வலையொலியில யுஜிடிஆர்பி தமிழ் நியமன தேர்வு சங்க இலக்கியம் மற்றும் அரை இலக்கியம் சிலபஸ்ல அழகு 2, 3, 4 இதுல வினாவிற்கேற்ற விடையளிக்கவும் 1 கூற்று 1. பதிபாடலில் சங்கம் என்னும் சொல் ஒரே ஒரு இடத்தில் புலவர் குழுவை குறிக்கும் வகையில் பொருள்பட பயிலப்பட்டுள்ளது. கூற்று 2. சங்கம் என்ற சொல்லும் சங்கமம் என்ற சொல்லும் வெவ்வேறானவை. வினா எண் 2. பிற்காலத்தில் சிறந்து விளங்கிய தூது என்ற சிற்றிலக்கியத்திற்கு வழிகாட்டியாக குருவி, கிளி, நாரை ஆகியவற்றை தூதுவிடும் பாங்கை எந்நூலில் காணலாம். வினா எண் 3. குறுந்தொகையில் மிக அதிகமாக பாடியுள்ள பெண்பாற் புலவர் இருவர் யாவர்? வினா எண் 4. 5வது நூற்றில் நெய்தல் திணையில் காணப்படும் 7ஆம் பத்தின் பெயர் என்ன? வினா எண் 5. நிரல்படுத்துக. 5வது நூறு குறிஞ்சி திணை. 1 மஞ்சை 10, 2 கிள்ளை 10, 3 குறக்கு 10, 4 கேளர் 10. வினா எண் 6. பதிற்று 10 2ஆம் பத்தில் உள்ள முதல் பாடலின் தலைப்பு என்ன? வினா எண் 7. தரவு, தாழிசை, தனிச்சொல், சுதிதகம் என்னும் சிறப்பான அமைந்த அமைப்புகளால் அமைந்த 8 தொகை நூல் எது? வினா எண் 8. அகநானூற்றில் அலெக்சாண்டரின் படையெடுப்பின் போது அஞ்சி நந்தர்கள் தமது செல்வங்களை எல்லாம் கங்கை ஆற்றின் அடியில் புதைத்து வைத்த வரலாற்று செய்தி எந்த 2 பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது? வினா எண் 9. கூற்று 1. கலித்தொகையில் சேர சோழ மன்னர்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது. கூற்று 2. பிற தொகை நூல்களில் இடம்பெறாத காமன் வழிபாடு பற்றியும் கலித்தொகை கூறுகின்றது. வினா எண் 10. இப்பொழுது நாம் பிறருக்கு செய்யும் உதவி பிறகு நமக்கு நன்மை அளிக்கும் என்று கருதி அறவாணிகம் செய்பவன் அல்லன். இத்தொடரில் குறிக்கப்பட்டவன். வினா எண் 11. கூற்று 1. பத்துப்பாட்டு இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படுகிறது. கூற்று 2. பத்துப்பாட்டில் மிகைப்படுத்தப்பட்ட இயற்கை கற்பனைகளோ ஊமைகளோ பெருமளவில் மிளிர்கின்றன. வினா எண் 12. தாயினும் மிகுந்த அன்போடு தேரேற்றி அனுப்ப தெருவரைக்கும் வருவான். இத்தொடரில் குறிப்பிடப்பட்டவன். வினா எண் 13. நிரல்படுத்துக. பாடினியின் உறுப்புகள். 1 கண்கள், 2 புருவங்கள், 3 திருநுதல், 4 கூந்தல். வினா எண் 14. சிறுபானாற்றுப்படையில் எந்த வரிகளில் பாணன் நடந்து செல்லும் பாதை குறிப்பிடப்படுகிறது? வினா எண் 15. நீல நிற உருவின் நெடியோன் கொப்புள் நான்முக ஒருவர்க்கு பயந்த பள்ளிதழ் என்ற பாடலில் வரும் நகர வர்ணனை. வினா எண் 16. பாம்புகள் மாணிக்க மணிகளை உமிழ்ந்து வைத்து அவ்வொளியில் எதை செல்கின்றன என்ற செய்தியை சொன்ன 10 பாட்டு நூல். வினா எண் 17. வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த டேஸ் டேஸ் கோடிட்ட இடத்தை நிரப்பவும். வினா எண் 18. பருப்பையும் தேங்காயையும் உள்ளீடாக கொண்ட சர்க்கரை கூட்டி பிடித்த ஒரு வகை தின்பண்டத்தின் பெயர். வினா எண் 19. யவனர்கள் வண்டுகள் மொய்க்கும் கல்லை பருகுகின்றனர். அது என்னவென்று அழைக்கப்படுகிறது? வினா எண் 20. சவ்வாது மலையில் வாழ்ந்த குறிஞ்சி நில மக்கள்
புல்லால் வேய்ந்த குடிசைகளில் வாழ்ந்ததாக கூறும் நூல் எது? வினா எண் 21. 1921ஆம் ஆண்டு தமிழக அரசு டேஸ் செய்த ஆராய்ச்சியினை ஏற்று பொது ஊழி முன் 31ஆம் ஆண்டினை வள்ளுவர் பிறந்த ஆண்டாக அறிவித்தது. வினா எண் 22. பரிமேலழகர் தனது வைணவ இந்து சமய நெறிகளின் பார்வையின் அடிப்படையில் உதயனை கொண்டு சென்றுள்ளார் என்று கூறுகிறார் யார்? வினா எண் 23. ஒரு குடும்பத்துக்கு தீய ஒழுக்கம் கொண்ட பெண்ணே யமனாவாள் என்ற நூல். வினா எண் 24. இனியவை 40 டேஸ் என தொடங்கும் பாடல் ஒன்று மட்டும் பற்றொடை வெண்பாவினால் ஆக்கப்பட்டுள்ளது. வினா எண் 25. கூற்று 1. இல்லறத்திற்கு பின்புதான் துறவறம் என்பது வள்ளுவர் கொள்கை. கூற்று 2. நாலடியாரும் வள்ளுவர் கொள்கையை அப்படியே பின்பற்றுகிறது. வினா எண் 26. தூதுவனுக்கு வள்ளுவர் கூறுகின்ற பண்புகள் அனைத்தையும் ஒரே பாடலில் தொகுத்து தருகின்ற 11 கீழ்கணக்கு நூல். வினா எண் 27. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற ஔவையாரின் நூல். வினா எண் 28. ரௌத்திரம் பழகு என்பது எவருடைய புதிய ஆத்தி சூடி. வினா எண் 29. ஐந்திணை 70 திணைக்கு எத்தனை பாடல்கள் கொண்டு பாடப்பட்டது? வினா எண் 30. திணைமாலை 150 முதலில் எத்திணையை கொண்டு பாடல் தொடங்குகிறது? இதுவரைக்கும் சார் 30 வினாக்கள் சங்க இலக்கியத்திலிருந்து 8 தொகை 10 பாட்டு அப்புறம் 11 கீழ்கணக்கு 30 கேள்வி கேட்டிருக்கேன். இந்த விடைய நீங்க இந்த கமெண்ட் பகுதியில் 30க்குமே நீங்க பதிவிடலாம். இல்லையா எனக்கு 9025420905 இந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இந்த 30க்குமே நீங்க விடை அனுப்பலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு இதனுடைய ஆன்சரை இதே யூடியூப்ல நான் படிச்சு காட்டு விடுவேன். இப்ப யூஜிடிஆர்பி தமிழ் லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் திங்கள் புதன் வெள்ளி வாரத்தில் 3 நாள் நைட்டு 7லிருந்து 8 வரைக்கும் நடக்குது சார். அதே மாதிரி மதுரையில் எங்களுடைய நேரடி பயிற்சி வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது வீக்கெண்டு மட்டும் சண்டே மட்டும் அட் ப்ரெசன்ட் கிளாஸ், போக போக சனி ஞாயிறு வாரத்தில் 2 நாளும் இந்த கிளாஸ் கொண்டு வந்துடுவோம் சார். மதுரையில் நீங்கள் தங்கி படிக்கணும்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, ஹாஸ்டலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நேரடி பயிற்சி வகுப்பு படிக்கிறவங்களுக்கு மதுரையில் இருக்கக்கூடிய பயிற்சி மையம் மிகப்பெரிய வரப்பிரசாரம். அட்மிஷன் வேணுங்கிறவங்க 9025420905 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.